இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே அவரின் பணியை ஆற்றவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் செய்யும் பணிகள் ஒவ்வொன்றும் இறைவனின் மகிமைக்காக அமைய வேண்டும். சிறப்பாக மறைபரப்பு பணி செய்து இறைவனின் இதயத்தில் இடம் பிடித்தவர்கள் பலர். அவர்களின் வரிசையில் நாம் இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். கானாவூர் திருமணத்தின் போது அன்னை மரியாள் தனது முதல் மறைபரப்பு பணியை தொடங்கினாள். மானிடரின் துயரங்களை மைந்தன் இயேசுவிடம் எடுத்துரைக்கும் தூதராக அவரிடம் விரைந்தாள். அன்பர் இயேசுவின் மீட்பு பணியில் நெருக்கமாய் பங்கெடுத்தாள். அத்தகைய அன்னை மரியாளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகளும் ஏராளம் ஏராளம். அந்த பாடங்களை எல்லாம் நமதாக்குவோம். நான், எனது நலம், எனது குடும்பம், எனது பணி என்ற தன்னலச் சுவர்கள் என்று உடைபடுகிறதோ அன்றுதான் நாம் மறைபரப்பு பணியை நிறைவாக செய்ய முடியும் என்பதை உணர்ந்து கொள்வோம். நமது வாழ்வையும் பணியையும் உண்மை என்னும் உரைகளில் அலசி பார்ப்போம். அன்பு, நீதி, இரக்கம் என்ற உயரிய மதிப்பீடுகளை நம் உடைமையாக்கி ஊரெங்கும் நற்செய்தி பணியுரைத்து நமது பாதங்களையும் அழகாக்குவோம். காலத்தின் மாற்றங்களில் நிலை தடுமாறி போய்விடுவோமோ என்ற அச்சத்தையும் பீதியையும் அடைந்து கொண்டிருக்கின்ற எளியோரின் இயக்கங்களுக்கும் தளர்ச்சிக்கும் மன உளைச்சலுக்கும் காலத்தின் அறிகுறியாய் தோன்றி மறைபரப்பு பணியாற்றுவோம். மறைபரப்பு பணியில் இயேசுவை இதயத்தில் தாங்கிய அன்னை மரியா சீடர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் அவர்கள் வழிவந்த புனிதர்களுக்கும் முதல் முன்மாதிரியாக விளங்கினாள். ஆற்றல் மிக்க, உயிரோட்டமுள்ள, உயிர் சக்தி அளிக்கின்ற இறை வார்த்தையை இயேசுவை கருவறையில் தாங்கியது போல இதயத்தில் தாங்கி உலகிற்கு எடுத்துரைத்தாள். அவளே தூய நற்செய்தியாக விளங்கினாள். நாமும் அன்னை மரியாவை போன்று சிறந்த இறை பணியாற்றுவோம். அதற்காக நம்மையே தயார்படுத்துவோம். வட அமெரிக்காவில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் அருட்தந்தை ஜேம்ஸ் கார்னி. பீடச் சிறுவராக, கால்பந்து வீரராக, பொறுப்பற்ற கல்லூரி மாணவராக இருந்த அவர் என்ஜினியரிங் படிப்பு படித்து கொண்டிருந்த போது சேசு சபையில் சேர முடிவெடுத்தார். குருவான பிறகு லத்தீன் அமெரிக்காவில் உள்ள ஹோண்ட்ராஸ் என்ற நாட்டில் பழங்குடி மக்களுக்கு பணி செய்ய சென்றார். மிக மோசமான விதத்தில் நிலச்சுவாந்தார்களால் சுரண்டப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு ஏழ்மையில் தள்ளாடிய அம்மக்களுக்காக போராட முடிவெடுத்தார். அவரை கம்யூனிஸ்ட் என்று முத்திரை குத்தி துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். மக்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி தன் அமெரிக்க பாஸ்போர்ட்டை தூக்கி எறிந்துவிட்டு ஹோண்டுராஸ் நாட்டு குடிமகனாக குடியுரிமை பெற்றார். அம்மக்களின் ஏழ்மையை போக்க களமிறங்கி செயல்படுவதைக் கண்ட அரசு அவரது குடியுரிமையை பறித்து அவரை நாட்டை விட்டு வெளியேற்றியது. அந்நாட்டு மக்களின் விடுதலைக்காக போராடும் குழுவோடு தன்னை இணைத்து கொண்டார். வசதி படைத்தவர்களின் படைக்கு ஆன்மீக பணி செய்ய குருவானவர் தேவைப்படும் போது மக்கள் விடுதலைக்காக போராடும் இந்த அமைப்புக்கும் நான் தேவைப்படுகிறேன் என்று அவர்களோடு இணைந்து பணி செய்து வாழ்வில் பல போராட்டங்களை சந்தித்தார். நாமும் நம் வாழ்வில் மறைபரப்பு பணியை ஆர்வமுடன் செய்வோம். அப்போதுதான் இறைவனின் ஆசீர் நம்மில் நிறைவாய் தங்கும் என்பதை உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் இறை பணியை ஆர்வமுடன் செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் திரும்பி பார்ப்போம். இன்று நீங்கள் மற்றவர்கள் துன்பத்தில் பங்கெடுத்தீர்களா?
மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். இன்று நீங்கள் பெற்ற நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா? எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை நாம் ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையில் இருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில்
என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். அல்லேலுயா, 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 அல்லேலுயா. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்பக் குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவருடைய சொற்களுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு அவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு ஆண்டவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலை மீட்பவர் ஆண்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். அல்லேலுயா, 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 அல்லேலுயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை
இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 30 மற்றும் அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 5 மற்றும் 7 முதல் 11. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 20 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் நம்முள் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே, இன்று அக்களிப்போம் மகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் ஆண்டவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு ஏற்புடைய செயல்களை செய்து வாழவும் அவரின் கட்டளைகளை கடைபிடிக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும்.
நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மே 21 புனித கிறிஸ்டோபர் மகல்லானாஸ். மெக்சிகோ நாட்டில் டொட்டிஸ் பகுதியில் வாழ்ந்த ரஃபேல் மகல்லானாஸ் ரொமேரோ, கிளாரா ஜாரா சுன்சஸ் தம்பதியினருக்கு கிபி 1869 ஆண்டு ஜூலை 30 பிறந்தார் கிறிஸ்டோபர் மகல்லானாஸ். தன் பெற்றோரினால் இறைபக்தியோடு வளர்க்கப்பட்ட இவர் ஆண்டவரின் பணிகளை செய்ய விரும்பி கிபி 1888 ஆண்டு குவாடலாஜராவில் இருந்த புனித ஜோஸ் குருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். கிபி 1899 ஆண்டு தன் 30வது வயதில் அருட்குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்ட மகல்லானாஸ் குவாடலாஜராவிலுள்ள புனித தெரசா ஆலயத்தில் தன் மறைபணிகளை தொடங்கினார். இறை பணிகளில் சிறந்து விளங்கிய அருட்தந்தை மகல்லானாஸ் தன் சொந்த ஊரான டொட்டிஸ் பகுதியில் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட அப்பகுதி மக்கள் பயன்பெற பள்ளிகளையும் தச்சு பட்டறைகளையும் நிறுவினார். பழங்குடியின மக்கள் வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரத்தினை கட்டமைத்து அவர்களுக்கு ஆண்டவரை அறிவித்த அருட்தந்தை மகல்லானஸ் அம்மக்களின் முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார். கிபி 1914 ஆண்டு மெக்சிகோ அரசு குவாடலாஜாராவில் செயல்பட்ட குருமடத்தினை மூடிவிட அருட்தந்தை மகல்லானாஸ் தன் பங்குத் தளமான டொட்டிஸ் பகுதியில் புதிய குருமடத்தினை திறந்து குரு மாணவர்களை பயிற்றுவித்தார்.
மக்களை அரசுக்கு எதிராக திசை திருப்புகிறார் என்று குற்றம் சாட்டப்பட்ட அருட்தந்தை மகல்லானாஸ் அருகிலுள்ள பகுதிக்கு திருப்பலி நிறைவேற்ற சென்று கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டார். சிறையினில் சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்து கொலைக்களம் இழுத்துச் செல்லப்பட்ட அருட்தந்தை மகல்லானாஸ், நான் அப்பாவி, எனது இரத்தம் மெக்சிகோ மக்களிடையே ஒற்றுமையினை விதைக்கட்டும் என்று கூறி கிபி 1927 மே மாதம் 25 மறைசாட்சியானார். மெக்சிகோ நாட்டின் டொட்டிஸ் பகுதி மக்களிடையே ஆண்டவரை அறிவித்து கத்தோலிக்க விசுவாசத்தையும் மனித பண்புகளையும் விதைத்த அருட்தந்தை கிறிஸ்டோபர் மகல்லானஸினை திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் கடந்த 2000 மே மாதம் 21 புனிதராக உயர்த்தினார். புனித கிறிஸ்டோபர் மகல்லானாஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம், நாட்டில் அமைதியினை குலைக்கின்ற சகோதர சகோதரிகள் மனமாற்றம் அடைய வேண்டுமென்று ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களின் கருத்துகளுக்காக 10 அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெபத்தை ஜெபித்து அவர்களுக்காக ஒப்பு கொடுப்போம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் எவ்வளவு அற்புதமாக இன்றைய தினத்தில் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். பலவிதமான தீமைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார். தனது அற்புதமான புனிதமான கரங்களால் நம்மை தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் நமது தாய் நாட்டையும் நம்மையும் பாதுகாப்பதற்காக வெயிலென்றும் புயலென்றும் பனியென்றும் பாராமல் பணி செய்கின்ற நமது இராணுவ வீர சகோதர சகோதரர்களுக்கு ஆட்சேபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்களது தாய் நாட்டிற்காகவும் எங்களுக்காகவும் எங்கதோ கண்காணாத இடங்களிலெல்லாம் எங்களது தாய் நாட்டினுடைய எல்லை பகுதிகளிலே மழை, வெயில், புயல், பனி என்று பாராமல் இரவு பகலாக கண்ணயராது பணி செய்து கொண்டிருக்கின்ற எம் இராணுவத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவருடைய தியாகத்தை ஆசீர்வதியும். இவருடைய சேவைகளுக்காக, இவருடைய குழந்தைகளுக்காக, இவருடைய குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இதோ இவருடைய குடும்பங்களை எல்லாம் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த இராணுவ வீரர்களுக்கு தேவையான எல்லா விதமான தைரியத்தையும் நீர் மனவளத்தையும் கொடுத்துள்ளோம். ஆண்டவரே, இவர்களை எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நீர் நிரப்ப வேண்டும் என்ற நேரத்தில் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகள் இவர்கள் மேல் என்றும் இரக்கமாயிருந்து இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். கடல் மீதோழியர் விண்மீன் நீரை வீழ்ச்சி நின்றெழமோ என்றிடும் மக்களை ஆட்சி செய்து அவர் குதவிடுவே. இயற்கை வியப்புற இறைவனை ஈன்ற பின்னரும் கன்னியாய் நின்றே வானவன் கபிரியே